ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதே நமஹ. ஆபதாரம் அட்டாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யகம். மகிஷாசூரபர்தன க்ஷேத்திரம். இது வடமொழி சொல். வடமொழி பெயரே மருவி எருமை வெட்டிப்பாளையம் அப்படின்னு இந்த கிராமத்துக்கு பேர். இப்போ இந்த கிராமத்தை சுற்றி அழகான இயற்கை சூழ்ந்த கிராமம். குசஸ்தலை ஆறு. குசஸ்தலை ஆற்று கரையில் சிறிய மலை, 74 படிகள் கொண்ட சிறிய மலை. மலையின் மேலே வடக்கு நோக்கி ஸ்ரீ ராமபிரானுடைய சன்னதி இங்கே அமைந்துள்ளது. இது 2000 வருஷத்துக்கு மிக பழமையான சன்னதி. சன்னதியை பார்த்தாலே தெரியும். சன்னதி மொத்தம் சாணக்கல் என்னும் கல், அது ரெட் ஸ்டோன் மாதிரி இருக்கும். அந்த சாணக்கல் என்னும் கல்லாலேயே இந்த பிராகாரங்கள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கு. மிக பழமையான கோவிலில் இப்போ இந்து சமய அறநிலையத்துறை முயற்சியோட திருப்பணி வேலைகளாக நடைபெற்று நாளது தை மாதம் 25ஆம் தேதி 8/2/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள்ளாக மகா சப்ரோக்ஷண வைபவமானது நடைபெற உள்ளது. அதற்காக துரிதமாக திருப்பணி வேலைகள் அனைத்தும் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன. இந்த கோவில் 4 பிராகாரங்கள் கொண்ட கோவில். இந்த ஒவ்வொரு பிராகாரமும் இந்த சாணக்கல்லாலேயே மதில் சுவர்கள் அனைத்தும் கட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே அப்பேற்பட்ட கல்களை கொண்டு வந்து இங்கே பிராகார வேலைகள் தற்போது நடைபெறுகிறது. உள்ளுக்குள்ளே மகாமண்டபம், அர்த்த மண்டபம் ஆகிய அனைத்தும் திருப்பணி வேலைகள் முடிவு பெற்றுவிட்டது. விமானம் வேலையும் முடிந்தது. தற்போது மற்ற பணிகள் அனைத்தும் விரைந்து நடைபெற்று கொண்டு வருகின்றன. வைதிக காரியங்களுக்கு உண்டான யாகசாலை அமைத்தல் மற்றும் இந்த பிரசாதங்கள் செய்யக்கூடிய மடப்பள்ளி அமைத்தல் ஆகிய வேலைகளும் தற்போது ஆரம்பமாகியுள்ளன. சப்ரோக்ஷணம் இனிதே நடைபெற பக்தர்கள் அனைவரும் வந்திருந்து சப்ரோக்ஷண வைபவத்தை கண்டு இன்புற்று ஸ்ரீ ராமபிரான திருவருளை பெறுமாறு அன்புடன் அழைக்கிறோம். மங்களம் கோசலேந்திராய மகனிய குணாத்மனே சக்கரவர்த்தி நிருதாய சார்வமாய மங்களம். அடியேன் சரசேனம். இந்த திருக்கோயிலானது திருமலை அனந்தான்பிள்ளை வம்சத்தாரிலே 1890ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து பரம்பரையாக பூஜைகள் செய்து கொண்டு வருகின்றன. தற்போது இந்து சமய அறநிலையத்துறை கீழே இந்த திருக்கோயில் உள்ளது.